ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். இந்தியன் ரயில்வே எல்லா பொதுமக்களுமே தங்களுடைய ரயில்வே டிக்கெட்டை ஈஸியாக ஆன்லைனில் புக் பண்ணணுங்கிறதுக்காகவே ஐஆர்சிடிசி இவேலட்ங்கிற ஒரு சேவையை நடைமுறையில் வச்சுருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஐஆர்சிடிசியினுடைய இவேலட்டினுடைய பயன்கள், அதை எப்படி பயன்படுத்தலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் எல்லாருமே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ண விரும்பணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுறது இந்தியன் ரயில்வே தான். இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ரயில்வேல மட்டும்தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஜெர்னி பண்ணுறதுக்கான காஸ்ட், அதாவது டிக்கெட்டினுடைய ப்ரைஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். கூடவே கம்ஃபர்டபுளான ஜெர்னியை நீங்கள் பெறலாம். ஒரு ட்ரெயினில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா ரயில்வே கவுண்டரில் போய் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணலாம். இல்லை வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய மொபைல் அல்லது கம்ப்யூட்டரை பயன்படுத்தி ஆன்லைன்லேயே டிக்கெட் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அதற்கான சேவையை இந்தியன் ரயில்வே வழங்குறாங்க. ஒரு டிக்கெட் நீங்கள் புக் பண்ணும்போது பேமெண்ட் ஆப்ஷனுக்கு வரும்போது பல்வேறு விதமான ஆப்ஷன்ஸை வழங்குவாங்க. அதாவது கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங். ஸோ அந்த டைமில் நீங்கள் ஐஆர்சிடிசியினுடைய இவேலட்டை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா எந்த விதமான ஓடிபியும் இல்லாமல் ஃபாஸ்ட்டாக நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். கூடவே இது ரொம்பவே செக்யூரான டிரான்சாக்ஷன். இந்த ஐஆர்சிடிசியினுடைய இவேலட் சேவையை நீங்கள் பயன்படுத்த விரும்புனீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை உங்களுடைய பேன் கார்டு அல்லது ஆதார் கார்டை பயன்படுத்தி வெரிஃபை பண்ணணும். ஒன்ஸ் உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணி ஆக்டிவேட் பண்ணீங்க அப்படின்னா இந்த இவேலட் மூலமாக ஐஆர்சிடிசி இவேலட் டெபாசிட் ஹிஸ்ட்ரி, ஐஆர்சிடிசி இவேலட் டிரான்சாக்ஷன், ஐஆர்சிடிசி இவேலட் ரீஃபண்ட் ஸ்டேட்டஸ், ஐஆர்சிடிசி இவேலட் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட், இந்த மாதிரியான பல்வேறு விதமான சேவைகளை வழங்குறாங்க. கூடவே நீங்கள் ஒரு டிக்கெட்டை டெபிட் கார்டு அல்லது கிரெடிட் கார்டில் புக் பண்ணி கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் 3 to 5 நாட்களாவது ஆகும். அதுவே நீங்கள் இந்த இவேலட்டில் புக் பண்ணி கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா வித்தின் 24 hours, அதாவது 24 மணி நேரத்துக்குள்ளே உங்களுடைய இவேலட்லேயே இந்த பைசாவை ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் உங்களுடைய அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஐஆர்சிடிசி இவேலட்டில் குறைந்தபட்ச டெபாசிட் அமௌண்ட்டாக ₹100 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதிகபட்சமாக ₹10,000 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ₹100 10,000 உங்களுக்கு விருப்பமான அமௌண்ட்டை இந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஐஆர்சிடிசி இவேலட்டை பயன்படுத்தி ஒவ்வொரு டிக்கெட்டை புக் பண்ணும்போதும் டிரான்சாக்ஷன் சார்ஜஸாக ₹10 ப்ளஸ் ஜிஎஸ்டி அமௌண்ட்டை டிரான்சாக்ஷன் சார்ஜஸ்க்காக கட் பண்ணுறாங்க. ஒன்ஸ் ஐஆர்சிடிசி இவேலட்டில் உங்களுடைய பணத்தை நீங்கள் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா அந்த பணத்தை உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் வித்ட்ராவல் பண்ண முடியாது. அந்த இவேலட்டில் உள்ள பணத்தை மறுபடியும் நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும். ஸோ உங்களுடைய டிக்கெட்டுக்கு தேவையான அமௌண்ட்டை மட்டும் இந்த இவேலட்டில் ஆட் பண்ணுங்கள். இந்த இவேலட்டில் எப்படி பணத்தை டெபாசிட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐஆர்சிடிசியினுடைய அஃபிஷியல் வெப்சைட்டான irctc.co.in வெப்பேஜை ஓப்பன் பண்ணுங்கள். அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். அடுத்து இதில் லாகின் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து உங்களுடைய அக்கௌண்ட்டினுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை பயன்படுத்தி லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணதுமே இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஐஆர்சிடிசி இவேலட் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் உங்களுடைய கர்சரை இந்த இடத்துல வச்சதுமே ட்ராப் டவுன் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் ஐஆர்சிடிசி இவேலட், ஐஆர்சிடிசி இவேலட் யூசர் கைடு, ஐஆர்சிடிசி இவேலட் டெபாசிட், இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஐஆர்சிடிசி இவேலட்டில் பணம் ஆட் பண்ணுறதுக்கு, அதாவது பணத்தை டெபாசிட் பண்ணுறதுக்கு ஐஆர்சிடிசி இவேலட் டெபாசிட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஐஆர்சிடிசி இவேலட் டெபாசிட் க்ளோசிங் பேலன்ஸில் உங்களுடைய இவேலட்டில் இப்போ எவ்வளோ அமௌண்ட் இருக்குதோ அந்த அமௌண்ட்டை இதில் கொடுத்துருப்பாங்க. அதற்கு ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் அமௌண்ட் ₹100, மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ₹5,498 கொடுத்துருக்காங்க. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட்டில் அதிகபட்சமாக ₹10,000 தான் ஆட் பண்ண முடியும். ஆல்ரெடி இந்த அக்கௌண்ட்டில் ₹4,501 இருக்கிறதுனால ரிமைனிங் அமௌண்ட்டான ₹5,498 மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். அதாவது டோட்டல் அமௌண்ட் ₹10,000 இருக்கணும். ஸோ அடுத்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை ஆட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை டெபாசிட் அமௌண்ட்டில் என்டர் பண்ணுங்கள். குறைந்தபட்சம் ₹100 நீங்கள் ஆட் பண்ணணும். கன்ஃபார்ம் டெபாசிட் அமௌண்ட்டில் சேம் அமௌண்ட்டை என்டர் பண்ணுங்கள். அடுத்து 3 விதமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பீம், யூபிஐ, யூஎஸ்எஸ்டி, அடுத்து நெட் பேங்கிங், மூன்றாவதாக பேமெண்ட் கேட்வே, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு. ஸோ நீங்கள் எந்த ஆப்ஷனை பயன்படுத்தி உங்களுக்கான மணியை நீங்கள் ஆட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நான் இதில் யூபிஐ செலக்ட் பண்ணுறேன். யூபிஐ செலக்ட் பண்ணதுமே ஃபர்தராக 2 ஆப்ஷன் கொடுப்பாங்க. பே யூஸிங் பீம், ரெண்டாவதாக அமேசான் பே யூபிஐ.
ஸோ நீங்கள் எந்த ஆப்ஷனை பயன்படுத்த விரும்புகிறீங்களோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்தராக மேக் பேமெண்ட் ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். அடுத்து உங்களுடைய மொபைலில் கூகுள் பே அல்லது ஃபோன்பே இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸை பயன்படுத்தி இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி உங்களுக்கான பணத்தை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுமே அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். அதற்கான டிரான்சாக்ஷன் ஐடி கொடுத்துருவாங்க. அக்கௌண்ட் ரீசார்ஜ் ஸ்டேட்டஸ் சக்ஸஸ். எந்த டேட்டில் நீங்கள் ஆட் பண்ணீங்களோ அந்த டேட் கொடுத்துருப்பாங்க. கூடவே அமௌண்ட் டெபாசிட்டடில் எவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் டெபாசிட் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட்டை இதில் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. அடுத்து மறுபடியும் நீங்கள் IRCTC eWallet டெபாசிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பேலன்ஸில் இந்த ₹100 ஆட் ஆகிருக்கும். டெபாசிட் ஹிஸ்ட்ரியை நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் IRCTC eWallet டெபாசிட் ஹிஸ்ட்ரி இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுமே அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். டெபாசிட் ஹிஸ்ட்ரி எந்தெந்த டேட்டில் எவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் டெபாசிட் பண்ணீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் இதனுடைய டிரான்சாக்ஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு IRCTC eWallet டிரான்சாக்ஷன் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா IRCTC eWallet டிரான்சாக்ஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த eWallet மூலமாக ரீசெண்டாக நீங்கள் என்னென்ன டிக்கெட்ஸ் புக் பண்ணீங்களோ அந்த டீட்டெயில்ஸை இதில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து இந்த eWalletஐ பயன்படுத்தி எப்படி ஒரு ட்ரெயின் டிக்கெட்டை புக் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ட்ரெயின்ஸில் போய் புக் டிக்கெட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஃப்ரம் டு ஸ்டேஷனை என்டர் பண்ணுங்கள். எந்த டேட்டில் ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் சர்ச் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் என்ட்ரி பண்ண ஸ்டேஷனுக்கு நடுவில் எந்த டேட்டை செலக்ட் பண்ணீங்களோ அந்த டேட்டில் என்னென்ன ட்ரெயின்லாம் பாஸ் ஆகுதோ அந்த ட்ரெயின்ஸ் லிஸ்ட் இதில் டிஸ்பிளே ஆகும். அடுத்து உங்களுக்கான கிளாஸை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் புக் நவ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கான கிளாஸை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எந்த டேட்டில் ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் புக் நவ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே நெக்ஸ்ட் பேசஞ்சர் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ பேசஞ்சர் நேமை என்டர் பண்ணுங்கள். பேசஞ்சர் நேமை என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இதில் ஒரு கேப்சா லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. சேம் லெட்டர்ஸை என்டர் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேமெண்ட் மெத்தட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் eWalletஐ பயன்படுத்தி டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு IRCTC eWallet ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இதிலேயே நோட்னு கொடுத்துருப்பாங்க. an amount of ₹10 plus applicable GST will be deducted as IRCTC eWallet service charges. இந்த டிரான்சாக்ஷனுக்கு ₹10 ப்ளஸ் GST அமௌண்ட் சர்வீஸ் சார்ஜஸாக பே பண்ணுவோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்து இதில் பே அண்ட் புக் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டிக்கெட் சக்ஸஸ்ஃபுல்லாக புக் ஆயிரும். இந்த டிக்கெட்டுக்கான அமௌண்ட்டை உங்களுடைய IRCTC eWalletல எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதோ அந்த பேலன்ஸ்லேருந்து கட் பண்ணிடுவாங்க. அதுவே நீங்கள் நெட் பேங்கிங் அல்லது கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் அதற்கான டீட்டெயில்ஸை என்டர் பண்ணணும். என்டர் பண்ணதுக்கப்புறம் ஃபர்தராக உங்களுடைய மொபைலில் ஒரு OTP வரும். அந்த OTPயை மறுபடியும் என்டர் பண்ணி நீங்கள் ஃபைனலாக புக்கிங் பட்டனை கிளிக் பண்ணால் தான் உங்களுடைய டிக்கெட் புக் ஆகும். ஸோ இதற்காக எப்படி பார்த்தாலும் மினிமம் 3லேருந்து 5 நிமிஷமாவது உங்களுக்கு டைம் எடுக்கும். ஸோ இந்த டைமை ரெடியூஸ் பண்ணணுங்கிற நோக்கத்தில் தான் IRCTC இந்த eWallet சேவையை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ நீங்கள் IRCTC அதாவது இந்தியன் ரயில்வேல ஃபாஸ்ட்டாக ஒரு டிக்கெட்டை புக் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா இந்த IRCTCனுடைய eWallet சேவையை பயன்படுத்தி ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் உங்களுக்கான டிக்கெட்டை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.